கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பணம் தருபவர், வேலை தருபவர், சொந்த தொழிலை தருபவர். ஏன்னா அவருக்கு 2ஆம் வீட்லேயும் 6ஆம் வீட்லேயும் 10ஆம் வீட்லேயும் சனியினுடைய நட்சத்திரம் இருக்கு. இந்த நட்சத்திர தொடர்புகள் தான் பாவத்தை இயக்கக்கூடிய அதிகாரின்னு சொல்கிறோம். அப்போ உங்களுக்கு கும்பலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி திசை புத்தி அந்தரம் வரும்போது இந்த பணம் விஷயத்தை, வேலை விஷயத்தை, தொழில் விஷயத்தை நல்லா டெவலப் பண்ணி கொடுக்க போகுது. அது திசா புத்தி. கோச்சாரம் எதுக்கு பார்க்கணும்னா, கோச்சாரத்தில் அந்த கிரகமானது கெட்ட பாவ தொடர்பில் இருக்கா நல்ல பாவ தொடர்பில் இருக்கான்னு தான் பார்க்கணும். அதனால் சனியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பாசிட்டிவ், பொருளாதாரத்திற்கு பாசிட்டிவ். இப்போ அதே சனி அக்டோபர் 10க்கு மேலே புதன் நட்சத்திரத்தில் போவார். அப்போ புதன் நட்சத்திரத்தை சார்ந்து அது பலன் கொடுக்கும். இப்போ சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சனி மாதிரியே பலன் கொடுக்கும். இப்படி நட்சத்திர தொடர்புகளையும் கோச்சாரத்தை பார்க்கணும். இது டீப்பாக பார்க்க வேண்டிய ஸ்டடி. ஆனால் நீங்கள் கேட்குற கேள்விக்கு இது மாறுதல் என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ சனி முதல்ல இருந்த 2.5 வருஷம் பார்த்தீங்கன்னா தலை மேலே உட்கார்ந்த மாதிரி. அவர் பணம் தர கிரகம் பணம் தர்ற ஸ்தானத்திலிருந்து விரயத்தில் இருந்த மாதிரி. 6ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம், வேலை தர்ற இடம் கடகம், அதுக்கு 8ஆம் இடத்துல இருந்தார் பழைய சனி. தொழில் ஸ்தானம் 10ஆம் இடம், அதுக்கு 4ஆம் இடத்துல இருந்தார். இந்த 2-6-10க்கு நெகட்டிவாக இருந்ததுனால கஷ்டங்கள் பட்டிருப்புக்க கூடும். ஆனால் இனி கொஞ்சம் கொஞ்சமாக நிலைமை மாறும். இந்த சனி மீனத்தில் போகிறவர் டெவலப் பண்ணி கொடுப்பாரு, வளர்ச்சியை கொடுப்பாரு. அதில் தொழிலுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக எடுத்துக்கலாம்.